ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இது மட்டுமாய் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரை இதுவரை கொண்டு வந்திருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிர்மலமாக ஆதரிப்போது ஒரு சுத்த கிருபை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய பாதத்திலே வந்திருக்கிற எங்களை ஆஸ்வதிப்பீராக. 2-3 நாமத்தில் எங்கே குடியிருந்தாலும் மத்தியில் வந்து ஆஸ்வதிப்பேன்னு சொன்ன தேவன் மத்திலே இருந்து எங்களை ஆஸ்வதிக்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்கிறோம். அன்று தாழ்த்துகிறோம். பரிசுத்தோட ஆளுகை தங்கியிருக்கட்டும். நாமும் மகிழ்ப்படுவதாக தாழ்த்து வெறுமையாக்கிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல இந்த ஆராதனை வேளையிலே தேவன் தந்த நல்ல வெற்றியின் நாள் இது. ஆகவே ஒரு வெற்றி பாடலோடு கூட நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. கள்ளப்பட்டக்கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கள்ளப்பட்டக்கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கேட்ட செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கைதட்டி பாடுவோம். கேட்ட செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு.
இல்லவே இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெய கிறிஸ்து. ஆகவே வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த கனப்படுத்துகிறோம். தோல்வியில் வெற்றியாய் மாற்றி தருகிற ஜெய கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலையும் வெற்றி திறக்க பண்ணுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உணர்வின் வரம் லேபிப்பார் வருந்த திருசவிதே. நாதா இந்த கிருபைகள் ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. ദേശമെല്ലാം ഉണർന്നിടുവാൻ യേശുവിനെ ഉയർത്തിടുവാൻ. ദേശമെല്ലാം ഉണർന്നിടുവാൻ യേശുവിനെ ഉയർത്തിടുവാൻ. ആശിഷമായി അയക്കണമേ ഈ ശിഷ്യരാം ദാസരിന്മേൽ. ആശിഷമായി അയക്കണമേ ഈ ശിഷ്യരാം ദാസരിന്മേൽ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. തിരുവചനം ഘോഷിക്കുവാൻ, തിരുനന്മകൾ സാക്ഷിക്കുവാൻ. തിരുവചനം ഘോഷിക്കുവാൻ, തിരുനന്മകൾ സാക്ഷിക്കുവാൻ. ശാശ്വത സാക്ഷി അയക്കണമേ ഈ ശിഷ്യരാം ദാസരിന്മേൽ. ശാശ്വത സാക്ഷി അയക്കണമേ ഈ ശിഷ്യരാം ദാസരിന്മേൽ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ വരുന്നു തിരുസവിധേ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. തിരുനാമം പാടിടുവാൻ, തിരുവചനം ധ്യാനിക്കുവാൻ. തിരുനാമം പാടിടുവാൻ, തിരുവചനം ധ്യാനിക്കുവാൻ. ഉണർവിൻ ശക്തി അയക്കണമേ ഈ ശിഷ്യരാം ദാസരിന്മേൽ. ഉണർവിൻ ശക്തി അയക്കണമേ ഈ ശിഷ്യരാം ദാസരിന്മേൽ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. നാദാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. സ്തോത്രം ഹല്ലേലൂയ. റീബൗഡലഗര ശന്ധ്യാല കൗഡലോ
ಯಾಂದರಾರಿವಾನಗರ ಶಂಬಲ ಕೌಡರು யந்துராதிதானரகத மனா கவலவலவா எல்லாம் கத்தர கனம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. குமாரன் இயேசுவுக்கு கனம் செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். பரிசுத்தாவியரை கனப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவை சர்வல்ல தேவனை ஒருவராய் பெருக செய்கிறவரை நாங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றியோடு கர்த்தரை துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ரிபோடலகதலி அந்தன கௌடல சபலவலவல. உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க ஆராதிக்க இன்று ஆராதிக்க கோடி உள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சிரீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சிரீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கோடி உள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அதிசயமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை அதிசயமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்கேன் உம்மை ஆராதிக்கேன் இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்வோம் ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா.
தேவன் ஆராதனை வாசம் பண்ணுகிறவர், ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்ல எல்லாம் கர்த்தரை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இரவு பகலும் தூதர்கள், கோடான கோடி தூதர்கள் பரலோகத்தில் அவரை ஆராதிக்கிற ஆராதனைக்குரிய தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகவே கர்த்தர் ஆராதனை செலுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருக்கு அவர் ஆராதிப்போது தேவன் நமக்கு கொடுத்த மகா பிரேசலாக்கியம். அவர் ஆராய்ப்பதற்கு தேவன் தந்த கிருபை பெரிதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே ஆராதிக்கிறப்பா, பரிசுத்தம் உள்ளவரே ஆராதிக்கிற ஆண்டவரே. ஆமே, எங்களை உண்டாக்கின தேவன், சிருஷ்ட தேவன், அழைத்த தேவன், அடையில் முன் குறித்தவர், எங்களை வேறு குறித்தவர். நீ பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை வாசம் பண்ணுகிறார் தேவனை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா வாயில திறந்து விரிவாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வாய் விரிவாய் திறந்தால் நம்மை நிரப்புவேன் தேவன். நம்மை நிரப்பத்தக்கதாக கர்த்தருக்கு கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம ஏராளம். அதை நினைக்கும் பொழுது உள்ள ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி கர்த்தர் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நம்மால ஒன்றுதான் செய்ய முடியும் கர்த்தருக்கு, அது ஆராதனை மட்டும்தான். ஆகவே கர்த்தர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. ஹல்லேலூயா. எல்லாம் தேவனுக்கு துதி செலுத்தும். ஹல்லேலூயா. கண்மணி போல காத்தவர், கழுகு போல சுமந்தவர் அல்லவா. தகப்பன் தன் பிள்ளை சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்த தேவன். ஹல்லேலூயா. தோத்தம் தாய் தேற்றுவது போல தேற்றி வந்த தேவன். கழுகு தன் குஞ்சுகளை ஆமை சட்டையில் சுமந்து வருவது போல சுமந்து வந்த தேவன். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுக்குள் மறைப்பது போல உங்களை பாதுகாத்த தேவன். உன்னதமான மறையில் இருக்கிறவன் சருவன் நிலையில் தங்குவான் சொன்னது போல நம்மளுக்கு தங்கியிருந்தோம் எதற்காக என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாப்பா, எங்களை பாதுகாத்தது மிகப்பெரிய கிருபை அப்பா. இதுவரைக்கும் கொண்டு வந்தது மிகப்பெரிய கிருபை ஆண்டவரே. இருந்திருப்போமானால் எப்பொழுதோ நாங்கள் நிர்மலமாகி இருப்போம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் போயிருப்போம்ப்பா. கிருபை மாத்திரங்களை தாங்கி நடத்துறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே ஜீவாதிபதி, ஜீவன் தந்தவர், ஜீவனோடு இருக்கிறவர், ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமத்துக்கே நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். எல்லா துதி எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா. கனம் எல்லாம் உங்களுக்கு தான் செலுத்துகிறோம். மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். மீட்புரட்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த வாரத்துக்கு தேவனுடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். மத்தாயி 11ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியம். யோகனான் ஸ்நான என்ற நாளுகள் முதல் இந்நேரம் வர சொர்க்கராஜ்யத்தை பலாத்காரம் ചെയ്യുന്നു, பலாத்காரிகள் அதனை பிடிச்சடக்கணும். பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டியது என்று சொல்லி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 3:2 சொல்லுகிற போது மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பும்போது சமயமாக இருக்கிறது. ஆனால் பிரவேசிப்பதற்கு நாம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டும். பரலோகராஜ்யத்தை பலவந்தமாய் பிடிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். எந்த ஒரு பிரயாசம் படாமல் பரலோகம் போக முடியாது என்பது இந்த வார்த்தை நமக்கு தெளிவாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 5:3, ஆவில் எழுப்பின பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது. அப்போ ஆவில் எழுப்பின என்ன அர்த்தம்? ஆவிக்கு வளர்க்கிற வளர்ச்சி அடையணும். ஆவிக்கு வளர்க்கிற வளர்ச்சி அடைந்து தாழ்மை நடந்து கொள்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ஒரு சின்ன கிருபை கிடைச்சா போதும், அதையே பெருசுப்படுத்தி அதை பெருமை பாராட்டிகிட்டு இருப்பாங்க. சிலர் பல வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, வந்த இருப்பு தான் இன்னை வரைக்கும், ஒரு வளர்ச்சி இல்லை. அவர்களை ஊழியர்கள் தான் பலவந்தம் பண்ணி ஆராய்ச்சி கொண்டு வரணும். உபவாச கூட்டத்துக்கு பலவந்தம் பண்ணி தான் உபவாச கூட்டத்துக்கு கொண்டு வரணும். வீட்டு கூட்டத்துக்கு பலவந்தம் பண்ணி தான் அவளை கொண்டு வரணும். அவர்கள் ஒவ்வொரு நேரமும் ஊழியர்கள் போய் பலவந்தம் பண்ணிட்டு இருக்கணும். யோசித்து பார்க்கணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மனம் திரும்போது சமீபத்துக்கு வந்துட்டோம். ஆனால் பிரவேசிப்பதற்கு நாம் செயல்பட வேண்டியது அவசியம். നമ്മളെ മാനസാന്തരപ്പെടുമ്പോൾ സ്വർഗരാജ്യം നമ്മുടെ അടുത്തായിരിക്കുന്നു, സമീപമായിരിക്കുന്നു. പക്ഷേ അതിനകത്ത് കയറി പോകണമെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ അതിനുള്ള പ്രയാസം എടുക്കണം. അതിനായതുള്ള ஸ்தோத்திரம் காரியங்கள் செய்திருக்கணும். அப்படியானால் இயேசு சீசர்களுக்கு சொல்லுவது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிரசங்கம் பண்ணுங்கள். நீங்கள் போகும்போது சொர்க்கராஜ்யம் சமீபிச்சிருக்குன்னு சோஷிப்பேன். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுங்கள். அதை கேட்டு மனம் திரும்புகிறவர்கள் அதை பலவந்தம் பண்ணி பிடித்துக் கொள்ளட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரவே உண்டாகட்டும். സ്വർഗരാജ്യത്തേക്ക് ചെല്ലണമെങ്കിൽ മാനസാന്തരം ആവശ്യമാണ്. പക്ഷെ മാനസാന്തരം മാത്രം മതിയെന്ന് വെച്ചാൽ മതിയാവില്ല. അതിനുശേഷം അത് വളർച്ച ഉണ്ടാകണം. സ്തോത്രം. ബലാത്കാരികൾ അതിനെ പിടിച്ചടക്കുന്നെന്നാണ് കർത്താവിൻ്റെ വചനം പറയുന്നത്. ബലാത്കാരം ചെയ്യുക, ബലവന്തം പണ്ണുങ്ങൾ എதை പരലോക രാജ്യத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பரலோகத்தை குறித்ததான ஓமைகளை மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு 11 இடத்துல இயேசு சொல்லுகிறார். കർത്താവ് ഓമയായിട്ട് പറഞ്ഞ വിഷയമാണ്. സ്വർഗരാജ്യത്തെ കുറിച്ച് ഓമ പറയുമ്പോൾ മത്തായി സുവിശേഷം മാത്രം 11 സ്ഥലത്തിൽ ഓമ പറഞ്ഞിരിക്കുകയാണ്. ഞാനത് വായിക്കാം. തമിഴ് പഠിക്കുമ്പോഴത് 13ஆம் அதிகாரம் 18 வசனத்தில் விதைக்கிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறது. 13:24 நல்ல விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. 13:31 கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. 13:33 புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. 13:44 நல்ல நிலத்தில் புதைத்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. 13:45 நல்ல முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. 13:47 மீன்களை சேர்த்துக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது.
18:23 கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. 22:2 தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. 25:1 மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. 25:14 தூரதேசத்துக்கு போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்கார அழைத்து தன் ஆஸ்தியை ஒப்பு கொடுத்ததற்கு அடையாளமாக இருக்கிறார். ஓமையை சொல்லுகிறார். ഞാൻ മലയാളത്തിൽ വായിക്കാം. മത്തായി 13 വാക്യത്തിൽ വിതയ്ക്കുന്നവൻ ഓമയായിട്ട് ദൈവം പറയുകയാണ്. 24 വാക്യം വായിക്കുമ്പോൾ സ്വർഗരാജ്യം ഒരു മനുഷ്യൻ തന്റെ നിലത്ത് നല്ല വിത്ത് വിതച്ചതിനോട് സദൃശമാവുന്നു. ആദ്യം വായിക്കുമ്പോൾ വിതയ്ക്കുന്നവൻ, രണ്ടാമത്തെ വിഷയം നല്ല വിത്ത്, മൂന്നാമത്തെ വിഷയം 31 വാക്യത്തിൽ സ്വർഗരാജ്യം ഖഡ്ഗമണിയോട് സദൃവും, നാലാമത്തെ വിഷയം 33 വാക്യത്തിൽ സ്വർഗരാജ്യം പുളിച്ച മാവിനോട് സദൃശം, അഞ്ചാം വിഷയം 44 വാക്യം വായിക്കുമ്പോൾ വയലിൽ ഒളിച്ചു വെച്ച നിധിയോടെ സദൃശം, ആറാമത്തെ വിഷയം 45 വാക്യത്തിൽ സ്വർഗരാജ്യം നല്ല മുത്ത് അന്വേഷിക്കുന്ന ഒരു വ്യാപാരിയുടെ സദൃശം, ഏഴാമത്തെ വിഷയം 47 വാക്യത്തിൽ സ്വർഗരാജ്യം കടലിൽ ഇടുന്നതും എല്ലാ വകമേനും പിടിച്ചടക്കുന്നതുമായൊരു വലയോട് സദൃശം, വലയ്ക്ക് സദൃശമാണ്. എട്ടാമത്തെ വിഷയം 18 അധ്യായം 23 വാക്യം സ്വർഗരാജ്യം തൻ്റെ ദാസന്മാർക്ക് കണക്ക് തീർപ്പാൻ സ്ഥാപിക്കുന്ന ഒരു രാജാവിനോട് സദൃശം, കണക്ക് തീർപ്പാനുള്ള സദൃശം. 9ാമത്തെ വിഷയം 22:2 വായിക്കോ സ്വർഗരാജ്യം തൻ്റെ പുത്രന് വേണ്ടി കല്യാണം കഴിച്ച ഒരു രാജാവിന് സദൃശം. 10ാമത്തെ വിഷയം 25:1 സ്വർഗരാജ്യം മണവാളെ എതിരേൽപ്പാൻ വിളക്കെടുത്തുകൊണ്ട് പുറപ്പെട്ടു വന്ന് 10 കന്യകമാരോട് സദൃശം. 11ാമത്തെ വിഷയം 25 വാക്യം 14 വാക്യത്തിൽ ഒരു മനുഷ്യൻ ദേശത്ത് പോകുമ്പോൾ ദാസന്മാരെ വിളിച്ച് തൻ്റെ സമ്പത്ത് അവരെ ഏൽപ്പിച്ച വിഷയം. ഇതെല്ലാം സ്വർഗരാജ്യത്തിൻ്റെ ഒരു ഓമയായിട്ട് കർത്താവ് പറഞ്ഞ മത്തായിയിൽ പറഞ്ഞ വിഷയമാണ്. സ്തോത്രം. എന്നാലും നമ്മൾ ഇത്രയും ചിന്തിക്കാൻ നമുക്ക് സമയമില്ല. സമയച്ചുരുക്കത്തിൽ നമുക്ക് ചിന്തിക്കാൻ ഒരു വിഷയം മാത്രം നമ്മുടെ മുമ്പിൽ ദൈവത്തിൻ്റെ കൃപയിൽ വെക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. മത്തായി സുവിശേഷം 13:40-46 വാക്യം വായിക്കുമ്പോൾ மத்தேயு 13:40-44 படிக்கும்போது பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. நல்ல கவனிங்கள். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் விலையிருந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ഞാനിങ്ങനെ വായിക്കട്ടെ. മത്തായി സുവിശേഷം 13 അധ്യായം 45-46 വാക്യം വായിക്കുമ്പോൾ പിന്നെയും സ്വർഗരാജ്യം നല്ല മുത്ത് അന്വേഷിക്കുന്ന ഒരു വ്യാപാരിയോട് സദൃശം. അവൻ വിലയേറിയ ഒരു മുത്ത് കണ്ടെത്തിയാരെ ചെന്ന് തനിക്കുള്ളതൊക്കെയും വിറ്റ് അത് വാങ്ങി. பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லி நமக்கு இன்றைக்கு நாம் சிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு வியாபாரி முத்து தேடுகிறாராம். முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு விலையேறப்பெற்ற ஒரு முத்தை கண்டுபிடித்தானாம். விலையேறிய ஒரு முத்து கண்டெத்தியாரே ஒன்றை கண்டுபிடித்தான். முத்து வியாபாரி விலையேறப்பெற்றதான ஒரு முத்தை கண்டுபிடித்தான். കണ്ടുപിടിത്തവൻ ഉടനെ അവർ പുറപ്പെട്ടു പോയി തനിക്കുള്ളതെല്ലൊക്കെയും അവൻ വിറ്റ് അത് വാങ്ങി. ഏതാണ്? ആ ഒരു മുത്ത് വാങ്ങി. കർത്തരുടെ പിള്ളേർ ഗവനിക്ക വേണ്ടും. മുത്ത് വ്യാപാരി ഒരു മുத்தை കണ്ടുപിടിத்தானா. വിലയേറപ്പെട്ട ഒരു മുത്ത്. விலையேறப்பெற்ற முத்தை கண்டுபிடித்தவன் அதை வாங்கி தீர வேண்டும் என்றது ஆவலிலே போய்
தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த ஒரு முத்தை வாங்கினானா. கேட்கறது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குல்ல. ஒரு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷனுக்கு 10 வண்டி இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே. ஒரு நல்ல ஒரு வண்டியை பார்க்குற, புதுசாக நல்ல வண்டியை பார்க்குறார். தான் வயதுக்கு 10 வண்டியை விட நல்ல வண்டியை வச்சுக்கோங்களேன். உடனே இந்த மனுஷன் போய் அந்த வண்டியை வாங்குவதுக்கு இந்த 10 வண்டியை விற்றுட்டு இந்த ஒரு வண்டியை வாங்க நம்ம என்ன சொல்லுவோம்? பிழைக்க தெரியாத மனுஷன். 10 வண்டியில் எவ்வளோ லாபம் வந்திருக்கும், எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். 10 வண்டியை கொடுத்துட்டு ஒரு வண்டி வாங்கிட்டு போகிறான்னு சொல்லி நம்மலாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே இந்த வியாபாரி நல்ல முத்தை கண்டுபிடித்தவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கினாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியம் நல்ல முத்துக்கானான், அவன் சிரமிச்சு. இரண்டாமத்து விஷயம், ஒன்று கണ്ടെத்தியவன் தனக்குள்ளதை கீழையும் விற்று தீர்த்துட்டு நல்ல கண்டுபிடிச்ச நல்ல முத்து வாங்கவானாயிட்டு அவன் கடந்து போகணும். கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் விலையே நமக்கு எல்லாம் இருந்தாலும் விலையேறப்பட்ட ஒரு முத்துன்னு சொன்னால் அது ஆண்டவர இயேசு ஒரு மட்டும்தான். அந்த விலையேறப்பட்ட முத்துவுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை. பழைய பாடல் ஒரு பாடல் இருக்கிறது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன்னு சொல்லி. இந்த நல்ல முத்தாகிய இயேசுவை கண்டுபிடித்தவர்கள் அதை தனதாக்கிக் கொள்வதற்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன் வாழ்க்கையில கிரயம் செலுத்திய 2 பேரை நம்ம இன்னைக்கு வேதத்திலிருந்து படிக்க போகிறோம். அந்த விலையேறப்பட்ட அந்த இயேசுவாகிய அந்த முத்தை கண்டுபிடித்த 2 பேர், அவர்கள் அந்த முத்தை தனது ஆக்கி கொள்ளும்படிக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். விலையேறிய முத்து கண்டுபிடிச்ச 2 பேர், அது தனக்கு சொந்தமாக்க வேண்டி அவர் எத்தனை மாத்திரம் சிரமிச்சென்னுள்ள விஷயம் வேதத்தில் നമ്മൾ കാണാൻ പോവുകയാണ്. ആദ്യമായിട്ട് ഒരു പെണ്ണിനെ കുറിച്ചും രണ്ടാമത്തെ ദിവസം ഒരു ആണിനെ കുറിച്ചും നമുക്ക് ചിന്തിക്കാം. ആ പെണ്ണിൻ്റെ പേര് റൂത്ത് എന്നാണ്. அந்த பெண் பெயர் ரூத் என்று சொல்லி. இந்த ரூத் மோவாப் தேசத்து ஒரு அந்நிய தேசத்து ஒரு ஸ்திரீ. நகோமி அந்த நாட்டுக்கு போய் அங்கே தங்கி தாவரித்த போது தன்னுடைய 2 மகன்மாருக்கு பெண்ணெடுத்ததில் ஒரு பழண்டும் நகோமி என்றும் அக்காலும் தங்கச்சி. இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் இளம் வயதில் விதவை ஆகிவிட்டார்கள். செருப்பத்தனை விதவாள் ஆகி தீர்ந்தவர். இப்போ தேவன் தனது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அல்லனா என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நகோமி தன் மருமக்களை கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெகேமுக்கு புறப்பட்டு வருகிறாள். வருகிற பாதி வழியில் வரும் பொழுது எந்த நகோமி தன் மருமக்களை பார்த்து, நீங்கள் வாலிபத்தில் இருக்கிறீர்கள், என்னுடைய மகனுக்கு உங்களை பெண் எடுத்திருந்தேன், என்னுடைய மகன் 2 பேர் இறந்து போனாங்க, இப்போ என் கூட வர்றீங்க, நான் இனி போய் ஒரு திருமணம் செஞ்சு நான் குழந்தை பெற்றெடுத்து உங்களுக்கு ஒரு புருஷனை வளர்த்து ஆளாக்குவதன் போது கூடாத காரியம். ஆகவே நீங்கள் திரும்பி உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் பெற்றவங்களோட போய் சேருங்க, உங்கள் உறவோட போய் சேருன்னு சொல்லி அனுப்பும் பொழுது இந்த ஒரு பால் தன் மாமியை முத்தமிட்டு திரும்பி போனாள். അമ്മാവിയമ്മ പറയുകയാണ്, നഹോമിയായി അമ്മാവിയമ്മ പറയുന്ന ഒരു വാക്കാണ്, തന്റെ മരുമക്കന്മാരോട് നിങ്ങൾ ദേശത്തിലേക്ക് ചെല്ല്, ചെറുപ്പക്കാരാണല്ലോ, ഭർത്താവന്മാർ മരിച്ചു പോയില്ലേ, നിനക്കൊരു ഭാവി വേണ്ടേ, നമുക്കൊരു ഭാവി വേണം, അപ്പം എൻ്റെ പറയുമ്പോൾ നിനക്കൊരു ഭാവി കിട്ടത്തില്ല, അതുകൊണ്ട് കാര്യം ചെയ്യുക, നിങ്ങൾ ദേശത്തിലേക്ക് മടങ്ങിപ്പോക്കുമെന്ന് പറയുമ്പോൾ ഒരു വരുമ്പോൾ
ഓർബൾ മാമയ്ക്ക് അമ്മാമ്മയെ ചുംബിച്ചിട്ട് അവൾ മടങ്ങിപ്പോയത് നമുക്ക് കാണാൻ കഴിയും. പക്ഷേ റൂത്ത് എന്ന് പറഞ്ഞ ഒരു പെൺ, റൂത്തിൻ്റെ പുസ്തകം 1-ാം അധ്യായം 16-17 വാക്യം படிக்கும் பொழுது 16-17 படிக்கும் பொழுது அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்தேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமை இல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்றாள். ഞാൻ മലയാളത്തിൽ വായിക്കാം. അത് റൂത്ത്, നിന്നെ വിട്ട് പിരിയുവാനും നിന്റെ കൂടെ വരാതെ മടങ്ങിപ്പോകുവാനും എന്നോട് പറയരുതേ. നീ പോകുന്നിടത്ത് ഞാനും പോരും, നീ പാർക്കും ദേശത്ത് ഞാൻ പാർക്കും. നിന്റെ ജനം എൻ്റെ ജനം, നിന്റെ ദൈവം എൻ്റെ ദൈവം. നീ മരിക്കുന്ന സ്ഥലത്ത് ഞാൻ മരിച്ച് അടക്കപ്പെടും. മരണത്താൽ അല്ലാതെ ഞാൻ നിന്നെ വിട്ട് പിരിഞ്ഞാൽ യഹോവ തക്കവണ്ണം അധികവും എന്നോട് ചെയ്യുമാറാകട്ടെ എന്ന് പറഞ്ഞു. பார்க்க வேண்டாம், இளம் வயதில் புருஷன் இழந்து போனவள் தன் மாமி சொன்னது போது தன் நாட்டுக்கு போயிருந்தா பெற்றோர்களுக்கு ஒரு திருமணம் செய்து வச்சிருப்பாங்க. அவள் வாழ்க்கையை அவள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் அவள் சொன்ன ஒரு விஷயத்தை, மிகவும் ஒரு அருமையான விஷயம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், നിന്റെ ദൈവം എൻ്റെ ദൈവം ആകുന്നു. அப்போ இவள் விலையேறப்பெற்ற அந்த முத்தை கண்டுபிடித்து விட்டாள். இயேசு தெய்வம் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டாள். இந்த உலகத்தில் அநேக முத்துக்கள் இருக்கிறது, முத்து சொல்லிக்கொண்டு நிறைய இருக்கிறது. ஆனால் விலையேறப்பெற்ற முத்து இயேசு ஒருவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விலையேறப்பெற்ற முத்தை குறித்து மாமி தெளிவாக சொல்லியிருந்தது நிமித்தமாக அந்த நகோமி பின்பற்றி வந்ததான் அந்த ரூத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ போய்விடத்துக்கு நானும் வந்து, நீர் மறிக்கிறது நானும் மறித்து அடக்கம் பண்ணப்படுவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவனுடைய தேவன் சொல்லி புறப்பட்டு வருகிறாள். கவனிக்க வேண்டும், இந்த விலையேறப்பெற்ற முத்தை கண்டுபிடித்த அந்த ரூத் தன் பெற்றோரை இழந்தாள், தன் உறவை இழந்தாள், தன் வாலிபத்தை இழந்தாள், வாலிப ஆசையை இழந்தாள், தன் சொந்த ஊரை இழந்தாள். முன்பின் தெரியாத ஒரு நாட்டுக்கு வருகிறாள், முன்பின் தெரியாத இடத்திற்கு வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் இந்த நல்ல முத்தை கண்டுபிடித்ததுனால விட வேண்டிய பல முத்துக்களாகிய வாழ்க்கையில முத்தாயிருந்த பல விஷயத்தை விட்டு இந்த விலையேறப்பெற்ற முத்தாகிய கிறிஸ்துவை கண்டுபிடித்து விட்டாள். இயேசு கிறிஸ்து இந்த சதுதில் தான் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு பலவந்தம் பண்ணுகிறோம் பல ராஜ்யத்திற்காக. எதை இழந்திருக்கிறோம்? எதையுமே இழக்க தயாரில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் எதையும் இழக்க மாட்டோம். ஒரு நாள் வேலையை நிறுத்தி ஒரு உபவாசம் பண்ண மாட்டோம். ஒரு வேலையை ஒதுக்கி வச்சுட்டு உபவாசம் பண்ணி ஜபிக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையுமே இழக்க தயார் இல்லை. ஆனால் எனக்கு பரலோகராஜ்யம் கிடைக்கணும். ஆனால் அந்த பரலோகராஜ்யத்திற்குரிய சொந்தக்காரர் சொல்றாரு, நீ பலவந்தம் பண்ணி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. என்றால் ஒரு ரூத்தினுடைய விஷயம் படிக்கும்போது லோகத்தில் பல முத்துக்களை கண்டவளான ரட்சித என்ற முத்துக்களை விட்டு, பெத்துக்கள் அந்த முத்துக்களை விட்டு, சுதேசம் அந்த முத்து விட்டுட்டு தான் അറിയാത്ത ഒരു രാജ്യത്തിലേക്ക് വരികയാണ്. എന്തിനു വേണ്ടിയാണ്? നിന്റെ ദൈവം എൻ്റെ ദൈവമാകുന്നു. കണ്ടുപിടിക്കേണ്ട
മുത്ത്, വിലയേറിയ മുത്ത് അവൾ കണ്ടുപിടിച്ചു. അതിനു വേണ്ടി താൻ ഏത് വേണമെങ്കിലും തൂക്കി മാറ്റി വെച്ചിട്ട് ആ മുത്തെ നമ്മുടെ കയ്യിലാക്കുവാനായിട്ട് അവൾ ഓടി വരികയാണ്. எப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நல்ல முத்தை கண்டுபிடித்து விட்டோம். கிறிஸ்து நல்ல முத்தை கண்டுபிடித்து விட்டோம். விலையேற பெற்ற முத்தை கண்டுபிடித்து விட்டோம். அந்த முத்தை அடைவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டாம். ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லி வேதத்திலிருந்து ஒரு ஆணைக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பிய புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பிய லேகனம் 3ஆம் அத்தியாயத்தில் 7ஆம் வாக்கியம். நான் அதை படிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயாதீன நீதி உடையவனாகிறாமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவன் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாய் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலில் வல்லமையும் அவருடைய பாட ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாவது நம் மரித்தொழுந்தி உயிர் எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையமாக எண்ணுகிறேன். மாத்திரமல்ல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையை தொடருகிறேன். சகோதரே, அதை பிடித்து கொண்டு நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளையும் மறந்து முன்னானவையை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அளித்த பரமளவில் பந்தய பொருளுக்கு இலக்க நோக்கி தொடருகிறேன். எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று விட்ட ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல். நான் மரணத்தை விட்டு படிக்கிறேன். எங்கிலும் எனக்கு லாபமாதொக்கையும் என் கிறிஸ்துவின் நிமித்தம் சேதம் என்று எண்ணிய இருக்கின்றோன். അത്രയുമല്ല, എൻ്റെ കർത്താവായ ക്രിസ്തു യേശുവിനെ കുറിച്ചുള്ള പരിജ്ഞാനത്തിന് ശ്രേഷ്ഠത നിമിത്തം ഞാൻ ഇപ്പോഴും എല്ലാം ഛേദമെന്ന് എണ്ണുന്നു. എൻ ക്രിസ്തുവിനെ നേടേണ്ടതിനും ന്യായപ്രമാണത്തിൽ നിന്നുള്ള എൻ്റെ സ്വന്തം നീതിയല്ല, ക്രിസ്തുവിനുള്ള വിശ്വാസം മൂലം ദൈവം വിശ്വസിക്കുന്നവർക്ക് നൽകുന്ന നീതി തന്നെ ലഭിച്ച് അവനിരിക്കേണ്ടതിനും അവൻ്റെ മരണത്തോട് അനുരൂപപ്പെട്ട് അവനെയും അവൻ്റെ പുനരുദ്ധാനത്തിൻ്റെ ശക്തിയെയും അവൻ്റെ കഷ്ടമനുഭവങ്ങളുടെ കൂട്ടായ്മയും അനുഭവിച്ചറിയേണ്ടതിനും ഇങ്ങനെ വല്ല വിധഞ്ഞം മരിച്ചവരുടെ ഇടയിൽ നിന്നുള്ള പുനരുദ്ധാനം പ്രാപിക്കണം എന്ന് വെച്ച് ഞാൻ അവൻ്റെ നിമിത്തം എല്ലാം ഉപേക്ഷിച്ച് ചവർ എന്ന് എണ്ണുന്നു. ലഭിച്ചു കഴിഞ്ഞുവെന്ന് ഞാൻ തികഞ്ഞവനായിട്ടൊന്നും ഞാനല്ല. ഞാൻ ക്രിസ്തു യേശുവിനാൽ പിടിക്കപ്പെട്ടിരിക്കുന്ന കൊണ്ട് എനിക്കും അത് പിടിക്കാമോ എന്ന് പിന്തുടരുന്നു എന്ന് പറയുകയാണ്. இங்கே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று எண்ணி அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாவது உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாகி எனக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதற்கு வேண்டி இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு குப்பை நஷ்டம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு தேவ ஜனங்களே கொஞ்சம் கவனிக்கணும். கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வந்த ஒரு ரூத்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல். இவரெல்லாம் தேவனை அடைய வேண்டும் என்பதற்காக, பரலோக ராஜ்யம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலக தங்களுக்கு லாபமாக இருந்ததெல்லாம் நஷ்டமாக எண்ணி, தனக்கு வேண்மை இருந்ததெல்லாம் அவற்றை குப்பையும் என்று எண்ணி பவுல் சொல்லுகிறார், எப்படியாய் உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதியாக வேண்டும். தகுதியாகும்படிக்கு அவருக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ഇങ്ങനെ പറയണം, മരിച്ചവരുടെ ഇടയിൽ നിന്ന് പുനരുദ്ധാനം പ്രാപിക്കണം എന്ന് വെച്ച് ഞാൻ അവൻ്റെ നിമിത്തം എല്ലാം ഉപേക്ഷിച്ച് ചവറെന്ന് എണ്ണുന്നു. ചവറെന്ന് എണ്ണുന്നു. എൻ്റെ നീതിയല്ല, എൻ്റെ സ്വന്തം നീതിയല്ല, ദൈവം വിശ്വസിക്കുന്നവർക്ക് നൽകുന്ന നീതി തന്നെ ലഭിച്ച് അനുരൂപപ്പെട്ട് അവൻ്റെ മരണത്തോട് അനുരൂപപ്പെട്ട് சிந்திக்கணும். இவரெல்லாம் மனம் திரும்ப மட்டும் பத்தாது, எவ்வளவு பாடுகள் அனுபவித்திருக்கிறார்கள், எவ்வளவு பேசப்பட்டிருக்கிறார்கள். இயேசு அறிஞ்சா மட்டும் போதுமானாக்கும் ரூத்துக்கு? பவுலப்போஸ்தலனுக்கு இயேசுவை தெரியாதா? ஏன் பிரமாணம் கற்று தேர்ந்தவராச்சே, அது மட்டும் பத்தாதான்? ஏன் தன் வாழ்க்கையில பாடுகளை, நிந்தை, அவமானம், பசி, பட்டினி, அந்நிய சகோதரர், சொந்த சகோதரர், துஷ்ட மிருகங்கள், கடல் யாத்திரை, 1 குறையும் 39 முறையாக 5 முறை அடிக்கப்பட்ட அடிகள், இதெல்லாம் எதற்காக? எப்படியாலும் நான் பரலோகம் போகணும், உயிர்த்தெழுதல் பங்குள்ளோராய் நான் மாற வேண்டும், இங்க ஒரே ஒரு எண்ணத்திற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக, அந்த பரலோகத்தை பிடித்துக் கொள்வதற்காக இந்த பூமியில் எதையும் விட தயாராக இருக்க வேண்டும், எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். ஒரு வாலிபன் வந்தான், நல்ல போதகரே, நித்தியத்தினை பிறகு என்ன செய்ய வேண்டும்? கற்பனை கை கொள்ள வேண்டும். சிறுவயது முதல் கற்பனை கை கொள்ள என்ன? அப்படியா? உனக்கு ஒரு காரியம் செய், உனக்குள்ளதை விற்று தரித்திரு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அவனோ மனதில்லாதவனாய், இந்த உலகத்தில் ஆஸ்தி நிறைய இருந்துச்சு, இழக்க தயாராக இல்லை, ஆண்டவருக்காக இழக்க தயாராக இல்லை, அதை விட தயாரில்லை. வார்த்தையில் சொல்லுகிறான், நிதிஜன பிறகு என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, சிறு வயது முதல் கை கொண்டிருக்க கற்பனைகளை எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தருக்காக விட வேண்டியதை விடுவதற்கு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு விடுவதற்கு மனசில்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எல்லாருடைய எதிர்பார்ப்போம், எப்படியாவது இயேசுவோடு போயிடணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் ஏன் நம்ம நிந்தைய, ஏன் பாடு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அதற்காக இந்த பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டுட்டு கடைசியத்தில் விட்டு போகிற நிலைமை வந்துடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தின் நிலைமை பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், உலகத்தில் பெரிய ஆளாய் மாறணும், உலகத்தில் எனக்கு எல்லாம் எதுவுமே குறைவுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வசனம் கேட்டோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கட்டும். யோவாசன காலம் முதல் கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் அதை பிடித்துக்கொள்ள பிரவேசிக்கிறார்கள். அப்படியானால் இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரே, ஒரு ரூத்தை போல, ஒரு அப்போஸ்தலனை பவுலை போல, ஆண்டவரே, அந்த பரலோகத்தை பிடித்துக் கொள்வதற்காக எதையும் நீர் விட தயாராகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தால் வருகை சமீபம். உலகத்தை பார்க்க அத்தனை விஷயங்களும் அவர் சீக்கிரம் வருகை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது அல்லவா? அப்படியானால் அவர் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். செவிப்போமா? அல்ல ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் வாழ்கிற நாங்கள் பல ராஜ்ய சிந்தை உள்ளவர்களாக, பல ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக, பல ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வதற்காக பலவந்தம் பண்ணுகிறவர்களாக, பல ராஜ்யத்தை பிடிப்பதற்காக அந்த உலகத்தை எதைவிட விட்டுவிடக்கூடியவர்கள் நிலைமைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தன் ஆசை இச்சைகளை, வாலிபத்தை, பெற்றோரை, தன் சொந்த நாட்டை எல்லாம் இழந்து வந்த ஒரு ரூத்துடைய வாழ்க்கை எனக்கு ஒரு முன்மாதிரி. பவுலப்போஸ்தலன் எல்லாம் இருந்த மனுஷன், ஒரு குறைவில்லாத மனுஷன், நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தேர்ந்த ஒரு நிலைமை. ஆனால் கிறிஸ்துவை கண்டுகொண்ட போது, ஆண்டவரே, உம்மோடு கூட
ஆண்டவர் உயிர்த்தெழுதலில் பங்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று சொல்லி எண்ணி ஆண்டவரே பின்பற்றி வந்தது போல என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இது நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்கு எப்போது யாருக்கும் தெரியாது, நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கு. நாங்கள் நல்ல முத்தாகிய உம்மை கண்டுபிடித்திருக்கிறோம், எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. நீங்களே இந்த முத்தாகி நீங்களை தேடி வந்து எங்களுக்கு ரட்சிப்பை தந்தீங்க, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க, எங்களுக்காக ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க. அப்பா, அந்த ராஜ்யத்துக்கு வந்து சேருவதற்கு நான் எதை இழக்கும் தயாராக இருக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த வசனங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட மேல அனுபவத்தில் அடைய உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒரு கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பட்சமாக இருக்கிற இயேசுவின் மூலம் தாழ்மோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சுதலபகாரங்களையும் மறவாதேன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவில் ஐக்கியம் சமாதானம் நம்மனுக்கு வருக பரிந்தமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்ப வாழ்த்துக்கள், பலவந்த பண்ணங்கள், பலவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பார்.